Hello children, how are you? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Welcome to our English class. Now we are going to learn a new lesson. Lesson 7, A Kite Poem. Before we start the lesson, I am going to ask you few questions. லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் ஆன்சரிங்? நீங்கள் எல்லோரும் என் கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. வாட் டு யூ saw up in the sky? வானத்தில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க? cloud, rain, aeroplane, birds, next sun, moon, stars, then அதுக்கப்புறம் kite. Very good. Kite. Do you saw a kite? Kite பார்த்துருக்கீங்களா? Very good. Do you like to fly a kite? உங்களுக்கு பட்டம் பறக்க விடுறதுனா பிடிக்குமா? Yes, all of you like to fly a kite. எல்லாருக்குமே என்ன பண்ணோம்? பட்டம் வானத்தில் பறக்க விடுறது பிடிக்கும் இல்லைங்களா? The name of the lesson is a kite. A kiteனா ஒரு பட்டம். இந்த போயமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பட்டத்தை பற்றி தான் இந்த போயமில் நம்ம பார்க்க போகிறோம். Are you ready to see this poem? Good. A kite. A kite போயமை ரைட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாரி பென். He is a ஹாரி பென். இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு? நம்ம இப்போ பார்க்க போகிற போயமை ரைட் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 24, 1898 பிறந்தாங்க. எப்போ இறந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 6, 1973 இறந்துருக்காங்க. இவங்க அமெரிக்கன் ஸ்க்ரீன் ரைட்டர். அது மட்டும் இல்லாமல் அவர் திரை எழுத்தாளர்னு சொல்லுவாங்க. அவர் திரை எழுத்தாளர். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கும் நிறைய போயம்ஸ் என்ன பண்ணியிருக்காரு? எழுதியிருக்காரு. பார்த்துக்கோங்க, இவர் தான் ஹாரி பென். நம்ம பார்க்க போகிற போயமுடைய ஆத்தர். நம்ம பார்க்க போகிற போயம் எழுதுனது இவர் தான். A kiteனா ஒரு பட்டம். I often sit and wish that நான் அடிக்கடி உட்காந்து ஆசைப்படுறது என்ன அப்படின்னா ஆஃப்டர்னா அடிக்கடி, விஷனா விருப்பம். ஐ ஆஃப்டன் சிட் அண்ட் விஷ் தட் நான் அடிக்கடி உட்காந்து என்ன பண்ணுவேன்? ஆசைப்படுவேன். எதுக்கு அப்படின்னா could be a kite up in the sky. கைட்னா பட்டம். தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? நான் ஒரு பட்டமாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? வானத்தில் இருப்பேன், வானத்தில் பறப்பேன். அண்ட் ரைட் up in the breeze and go. ரைடுனா சவாரி. சுற்றிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? அதுதான் ரைடு. ப்ரீஸ்னா காற்று, தென்றல் சொல்லுவாங்க. காற்று. நான் என்ன பண்ணுவேன்? வானத்தில் நான் அடிக்கடி உட்காந்து யோசிப்பேன், ஆசைப்படுவேன். எதுக்கு ஆசைப்படுவேன் அப்படின்னா நான் ஒரு பட்டமாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? வானத்தில் காற்று மாதிரி நானும் என்ன பண்ணுவேன்? வானத்தில் பறந்துக்கிட்டு இருப்பேன்.
whichever way I chanced to blow. சான்ஸ்டுனா வாய்ப்பு, ஓகேவா? whichever way I chanced to blow. காற்று எந்த சைடு அடிக்குதோ நான் என்ன பண்ணுவேன், அந்த சைடே பறந்துட்டு இருப்பேன். I often sit and wish that I could be a kite up in the sky and ride up on the breeze and go whichever way I chanced to blow. நான் என்ன பண்ணுவேன், நான் அடிக்கடி உட்காந்து ஆசைப்படுவேன். எதுக்குன்னா நான் ஒரு பட்டமாக இருக்கணும். பட்டமாக இருந்தால் என்ன பண்ணுவேன், வானத்தில் சுற்றிக்கிட்டே இருப்பேன். காற்று எந்த சைடு அடிக்குதோ அந்த சைடில் நானும் என்ன பண்ணுவேன், அது கூட காற்று கூட அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன். சில்ட்ரன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் போயம்? உங்களுக்கு இந்த போயம் புரிஞ்சிச்சா? குட். ஒரு சின்ன பாய் என்ன பண்ணுறாங்க, படுத்துக்கிட்டு யோசிக்கிறாங்க. என்னென்னு யோசிக்கிறாங்க, அடிக்கடி யோசிப்பாங்களாம். என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஐ ஆஃப்டன் சிட் அண்ட் விஷ் தட். நான் ஒரு அடிக்கடி உட்காந்து ஆசைப்படுவேன். எதுக்கு ஆசைப்படுவேன்னா, நான் ஒரு பட்டமாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வானத்தில் சுற்றிக்கிட்டே இருப்பேன். காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் நானும் என்ன பண்ணுவேன், வானத்தில் சுற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஓகேவா? சில்ட்ரன், நவ் ஐ சிங் த போயம், யூ ஆல்சோ சிங் வித் மீ. நான் இப்போ இந்த போயம் பாடுறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? வெரி குட். A kite. I often sit and wish that I could be a kite up in the sky and ride up on the breeze and go whichever way I chanced to blow. Okay children, a kite poem ரைட் பண்ணது யாருன்னா ஹாரி பென். ஓகேவா? இந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு பட்டமாக இருந்திருந்தால் அடிக்கடி உட்காந்து ஆசைப்படுவேன். எதுக்குன்னா, நான் ஒரு பட்டமாக இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், வானத்தில் சுற்றிக்கிட்டே இருப்பேன். காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் சுற்றிக்கிட்டே இருப்பேன். சில்ட்ரன், இமேஜின் யுவர் செல்ஃப். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு திங்ஸாவோ இல்லை ஒரு அனிமல், பேர்ட் அது போல் இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்றத யோசித்து பார்க்குறீங்களா? யோசித்து என்னவா இருப்பீங்க அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுறீங்களா? ஓகே சில்ட்ரன், வெரி குட். சில்ட்ரன், கைட் செய்யறதுக்கு என்னென்ன திங்ஸ் யூஸ் ஆகும்? பேப்பர், த்ரெட்னா நூல், ஓகேவா? த்ரெட், சிசர், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கைட் செய்யலாம். கைட் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? கைட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறீங்களா நீங்கள்? பேப்பர், த்ரெட்டு, சிசர்ஸ் யூஸ் பண்ணி கைட் செய்யணும். வீட்டில் செஞ்சு பார்க்குறீங்களா? வெரி குட் சில்ட்ரன். ஓகே, தேங்க்யூ. See you next class. Bye.